2 நாளாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், அடுத்ததாக 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் கற்பனையின்படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா. ஆனால் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாராமா. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷத்திலே அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்தது. அது மட்டுமல்ல, தேசம் அமெரிக்கையா இருந்ததுனாலே அவன் அரணான பட்டணங்களை கட்டினான். இந்த ராஜா சுற்றி இளைப்பாறுதல் இருக்கிறதுனால இவன் மனசுல நினைச்சதெல்லாம் இவன் செஞ்சான். எப்படி இந்த இளைப்பாறுதல் வந்துச்சு அப்படின்னா, இவன் ராஜ்யபாரத்திலே ஏறி உட்கார்ந்த உடனே வேதம் சொல்கிறது, சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் அழித்து ஜனங்களை வழி விலகி போக பண்ணின அந்த அசுத்த காரியத்தை எல்லாம் விட்டு அகற்றி தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் வழி நடத்தினான். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற அந்நிய அசுத்தமான நம்மை சுற்றி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிற சில காரியங்களை விடாம நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நீங்கள் உபாகமத்தில் வாசிக்க முடியும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 65வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 28ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 28ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை வாசிக்கலாமா? 65வது வசனத்தை, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்கிற இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். நீங்கள் 64 கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சிதறடிப்பார். அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமாகன அந்நிய தேவர்களை சேவிப்பாய். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. யாருக்குள்ளன்னா, அந்நிய ஜாதிகளிடத்துல உனக்கு இளைப்பாறுதல் இராது. இன்னைக்கு நிறைய பேர் நாம் இளைப்பாறுதல் அற்று இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்நிய ஜாதியோட, ஆண்டவரை அறியாத, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, விக்கிரக ஆராதனையிலே இருக்கிற, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற, பரிசுத்தத்தை இல்லாமல் பாவத்தை தண்ணீரை போல பருகுகிற இப்படிப்பட்டவர்களை நம்ம கூட நம்ம வைப்போமே ஆனால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா, இளைப்பாறுதலாக இராது. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய மனசு இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்றால், உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத மனிதர்களை விட்டுவிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்மை சுற்றி இருக்கிற அசுத்த வாழ்க்கையிலே வாழ்கிறவர்களை நம்ம கூட சம்பந்தம் கலப்போமே ஆனால், அவர்கள் கூட ஐக்கியம் வைத்திருப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது அப்படின்னா, இளைப்பாறுதல் இருக்காது.
இந்த ராஜா, இந்த ஜனங்கள் கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்ச உடனே அவங்க செய்கிற முதல் வேலை எதை செய்யணும் அப்படின்னா, சுற்றி இருக்கிற கர்த்தருக்கு விரோதமான அந்நிய ஆட்களை, அந்நிய காரியங்களை அகற்றி விட்டார்கள். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த பட்டணத்தில் உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். அவர்களை கூட வச்சுட்டு, அவர்களோட ஐக்கியம் வச்சுட்டு, அவர்களோட பேசிட்டு, அவர்கள் எனக்கு வேணும்னு நினைச்சா கண்டிப்பாக நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா, இளைப்பாறுதலை அடையவே அடையாது. ஸோ நம்பர் 1, முதல் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத, அதுவும் அந்நிய அப்படின்னா விக்கிரகத்திற்கு முன்பாக போகிற, அசுத்த வாழ்க்கை வாழ்கிற, பாவத்திலே இருக்கிற, சுற்றி இருக்கிற மனிதர்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வந்துடணும். ஆமேன்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட பேச வேணான்னு சொல்லலை, அவங்கள்ட்ட பழக வேணான்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களோட சம்பந்தம் கலப்பீர்களே ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இளைப்பாறுதலே இல்லை. ஆமேன். சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடத்தி நல்ல பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு தங்கச்சி, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல திருச்சபை. ஆனால் திடீரென்று கூட படிக்கிற, காலேஜ் படிக்கிற ஒரு பையனை ரொம்ப நேசித்து, அந்த பையன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, அவன் ரொம்ப துன்மார்க்கன். ஆனால் இவங்களுக்கு அதை தெரியாது. அவன் இந்த பிள்ளையை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப இன்பமாய் பேசுவான், அழகாய் பேசுவான். நான் நல்லவன், என்ன மாதிரி யாரும் இல்லை, உங்கள் கடவுள் என் கடவுள் தான், நான் உங்களை சர்ச்சுக்கு வரேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய முழுவதுமாய் மனசை மாற்றி திருமணம் பண்ணிவிட்டான். திருமணம் பண்ணி சில ஆண்டுகள் தாண்டி இன்று வரைக்கும் அந்த சகோதரருடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலே இல்லை. சுத்தமாக ஆண்டவரையும் ஆராதிக்க முடியல, தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்க முடியல, அவருடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்நிய ஜாதி, அந்நிய மனிதர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதர்களோட நம்ம ஐக்கியம் வைப்போமே ஆனால் அந்த ஐக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இளைப்பாறுதலை எடுத்து போடும். அதனால நமக்கு யாரையும் பகைக்கவும் வேண்டாம், அதே நேரத்தில் நம்ம யாரையும் நம்ம ரொம்ப கூட வச்சுக்கவும் வேண்டாம். ஆமே. நமக்கு நம்ம கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எனக்கு என் கர்த்தர் நான். என்னை ஆறுதல் படுத்துகிறவர் அவர், என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் அவர். நான் ஆண்டவரை தேடுறேன்னா, சர்ச்சுக்கு போகிறேன்னா, பைபிள் வாசிக்கிறேன்னா, என்னை திருப்திப்படுத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக, மகிழ்ச்சிக்காக இன்னொரு குடும்பத்தையோ இன்னொரு நபரையோ தேடி போடுறதை விட கர்த்தரை தேடி போங்க. அந்த சமாதானம் கடைசி வரைக்கும் உங்களை நிற்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது பாஸ்டர், விட்டால் நல்லா இருக்காது பாஸ்டர். நான் சொல்கிறேன், விட வேண்டியவங்களை விட்டாதான் உங்கள் குடும்பத்தில் இளைப்பாறுதல் வரும். உங்கள் வீட்டில் இளைப்பாறுதல் இல்லைன்னா வராது. அவங்கள பிடிச்சி வச்சுட்டே இருப்பீங்கன்னா இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்காது. அவங்கள விட்டுருங்க, அவங்க பார்த்துக்கட்டும், அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களால் உங்கள் ஜெபம் கட்டாகுது, அவர்களால் உங்கள் விசுவாசம் தொலைஞ்சு போகுது, அவர்களால் உங்கள் பணம் போகுது, அவர்கள் உங்களை மிகவும் குறைவாய் பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏன் உங்க கூட வச்சுக்கணும்? ஆண்டவர் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு தேசத்தில் அவங்கள கொண்டு போய் குடியமர்த்தும் போது கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஏத்தியர், எபூசியர், பெர்சியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட எல்லா ஜாதிகளையும் அங்கிருந்து நீ என்ன பண்ணிரு, நீ துரத்தி இருப்பா. நீ போன உடனே உனக்கு என்ன வேலை அப்படின்னா சுத்திகரிக்கிற வேலை. ஒரு தேசத்துக்குள்ள ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு முதல் கொடுக்கிற வேலை என்ன வேலை அப்படின்னா சுத்திகரிக்கிற வேலை. இதெல்லாத்தையும் கலட்டிரு, இது எல்லாத்தையும் கழிச்சிரு, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, இவங்களுடைய கான்ட்ராக்ட் மொத்தத்தையும் எடுத்துரு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்திரு. அப்படி மாத்திட்ட அப்படின்னா உனக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா இளைப்பாறுதல். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற இந்த அசுத்த காரியங்கள், அசுத்த மனிதர்கள், இப்படிப்பட்ட கலாச்சாரங்களில் இருக்கிற எல்லாரையும் விட்டுருங்க. உங்க குடும்பத்துக்கு எப்படி இளைப்பாறுதல் வரும்னு வைங்க. சிலரை நீங்க விடுகிற வரைக்கும் உங்க குடும்பத்தில் இளைப்பாறுதல் என்ன பண்ணாது, சமாதானம்ன்ற ஒன்று வராது. சிலரை விட்டாதான் உங்க குடும்பத்தில் சமாதானம் வரும். நான் விட்டா எங்க போவேன்னு நினைக்கவே கூடாது. கர்த்தர் பேசுகிறார், யாருக்காக கர்த்தர் சொல்றாருன்னு தெரியாது. அவங்கள விட்டு விலகு, அவங்கள விட்டு விலகு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென்.